நீங்கள் எதை பற்றி நினைத்தாலும் பேசினாலும் அது அப்போதே ஷீரடியில் எனக்கு தெரிந்துவிடும் என்றார் பாபா. மனதில் நினைத்து அவரிடம் வேண்டினாலும் அதை உடனே கேட்டுக்கொள்கிறார். ஆனால் உங்கள் வேண்டுதலை கொடுக்கிறாரா என்பது உங்களுடைய மனதில் ஆழமாக அது பதிவதில் இருக்கிறது. சச்சரிதம் 35வது அத்தியாயத்தில் பக்தர் மனதில் இருப்பதை பாபா அறியும் நிகழ்வு பற்றி கூறப்படுகிறது. காகா மகாஜனியின் முதலாளியான தரம்சி சேட் ஷீரடி வந்து பாபாவை தரிசனம் செய்தார். பாபா மகான் தானா என்பதை பரிசோதிக்க தரம்சி சேட் விரும்பினார். காகா மகாஜனை கொண்டு வந்த விதையுள்ள திராட்சை சேட்டுக்கு அளிக்கப்பட்ட போது, எனக்கு விதையுள்ள திராட்சை பிடிக்காது என்பது மகான் என்று சொல்லப்படுபவருக்கு தெரியாதா என்ன? இவ்வாறு நினைத்தபடி விதைகளை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். அடுத்த முறையும் பாபா திராட்சையை கொடுத்தார். விதையுள்ள திராட்சையை சாப்பிட விரும்பாத சேட் அதை கையில் வைத்து கொண்டார். இதை கண்ட பாபா அதை வாயில் போட்டுக்கொள்ளுங்கள் என கூறினார். சேட் திராட்சையை வாயில் போட்டுக்கொண்டார். அவருக்கு ஆச்சரியம். இப்போது அதில் விதைகள் இல்லை. பக்கத்தில் இருந்த தர்க்கட்டை கேட்டார். நான் சாப்பிட்டது விதையுள்ள திராட்சை என்றார் அவர். இன்னொரு முறை பாபாவை சோதிக்க வேண்டும் என சேட் தீர்மானித்தார். பாபா அசல் சாதுவாக இருந்தால் இந்த முறை காக்காவிடமிருந்து திராட்சை விநியோகம் நடைபெற வேண்டும் என நினைத்தார். பாபா அவ்வாறே அளித்து சேட்டின் மனதில் உள்ளதை தாம் படித்து விட்டதாக உணர்த்தினார். இருந்தாலும் சேட் மனதில் ஏதோ ஒரு பெரிய கவலை இருந்தது. அதை பற்றி அவர் வெளியே கூறவில்லை. பாபாவிடமிருந்து விடைபெற்று கிளம்பும்போது பாபா ஒரு கதையை சொன்னார். சஞ்சல புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இல்லத்தில் தனமும் தானியங்களும் மற்ற பொருட்களும் ஏராளமாக நிரம்பி கிடந்தன. உடலிலும் மனதிலும் வியாதியோ வெக்கையோ கிடையாது. ஆனாலும் அவன் உபாதிகளை தேடினான். அவசியமில்லாமல் தலைமேல் பாரத்தை ஏற்றிக்கொண்டு இங்கும் அங்கும் அலைந்தான். அவன் மனதில் அமைதி இல்லை. ஒரு நேரம் பாரத்தை இறக்கி கீழே வைப்பான். உடனே அதை தூக்கிக் கொள்வான். அவனால் மனதை சலனமில்லாமல் செய்ய முடியவில்லை. அவனுடைய அவஸ்தையை பார்த்து என் இதயம் கனிந்தது. நான் அவனிடம் சொன்னேன், உன்னுடைய மனத்தை நிலைபெறச் செய்து ஏதாவது ஒன்றில் நிறுத்து. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ அனாவசியமாக அலைகிறாய். உன்னுடைய மனதை ஏதாவது ஒன்றில் நிலைபெறச் செய் என்றார் பாபா. சேட்டுக்கு ஒரு பழக்கம். தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போதே இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு துன்பத்தை இழுத்து போட்டுக்கொள்வார். பாபா சொன்னது தனது கதைதான் என அவர் உணர்ந்து கொண்டார். பாபாவின் பாதங்களில் விழுந்து வணங்கி சென்றார். இந்த தரம்சி சேட்டை போலத்தான் நம்மில் பலர் இருக்கிறோம். பகவான் அருளால் நமக்கு எல்லாமும் இருக்கிறது. ஆனாலும் நாம் திருப்தி அடைவதில்லை. நாம் இழப்பதை விட இழப்போம் என்ற பயத்தினால் அதிகம் பீடிக்கப்படுகிறோம். கடனை பற்றி கவலைப்படுவதை விட அது தன்னை எவ்வாறெல்லாம் பாதிக்கும் என கற்பனை செய்து பார்ப்பதால் பாதிப்படைவதுதான் அதிகமாக இருக்கும். ஒரு பிரச்சனையால் நமக்கு வரும் பாதிப்பை விட அது பாதிப்புகளை நமக்கு உண்டாக்கும் என நாம் கற்பனையாக நினைப்பதுதான் பாதிப்பை மிக அதிகமாக்கும். உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் கஷ்டம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் பரவாயில்லை. உனது மனதை ஏதாவது ஒன்றின் மீது நிலைநிறுத்து. அது பாபாவாக இருக்கலாம், ரமணராக இருக்கலாம், அனுமனாக இருக்கலாம், சிவபெருமானாக அல்லது வேறு தேவதைகளாக கூட இருக்கலாம். உன்னுடைய கஷ்டம் தீர எல்லா தேவதைகளையும் பிடித்து கொள்ளாதே. ஒரே ஒரு தேவதை அல்லது தெய்வத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு உன் முழு ஈடுபாட்டையும் அதை நோக்கி திருப்பு. அந்த தெய்வம் உன் பிரச்சனைக்கு முடிவு கட்டும் என்பதை உறுதியாக நம்பு. அப்போது மிக விரைவில் உனக்கு நன்மை உண்டாகும். இதைத்தான் பாபா அடிக்கடி அனுபவம் வாயிலாக கற்பித்து வந்தார். நீ பாபாவை வணங்கினாலும் சரி, வணங்காதவராக இருந்தாலும் சரி, உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என அவருக்கு தோன்றிவிட்டால் ஏதாவது ஒரு வழியில் உன்னை நாடி வந்து உதவி செய்வார். பாந்திராவில் ஜோசப் பௌஸ்தார் என்ற கிறிஸ்தவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டில் பாபா படம் வைத்து கொண்டிருந்தார். ஆனால் வணங்கியதில்லை. ஒரு சமயம் சிக்கலான கிரிமினல் வழக்கு ஒன்றிற்காக அவர் தீர்வு வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை செய்தார். பாபா அவர் கனவில் தோன்றி அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக எடுத்து கூறி வழிநடத்தினார். 1916 அவருக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை கனவில் தோன்றி உணர்த்தினார். 2 பேர் ஜோசப்பை பிடித்து இழுத்து கொண்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அழைத்துச் செல்வது போல் கனவு வந்தது. சில நாட்களில் பத்தான் கொள்ளையர் 2 பிடிக்க ஜோசப்பும் அவரது டீமும் முயற்சி செய்தார்கள். கொள்ளையர்கள் கூட்டத்தில் 2 காவலர்கள் உயிர் துறந்தார்கள். ஜோசப் காயமடைந்து பாபாவின் அருளால் உயிர் பிழைத்தார். இவ்வாறான அனுபவங்கள் நமக்கும் இருக்கும். பல நேரங்களில் நம்மிடம் தோன்றி நமக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்வார் பாபா. உங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நிறைவேற்றுவார். ஓம் சாய்ராம்.